Hi friends, Redmi கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Redmi Note 9 Pro, Redmi Note 9 Pro Max அப்படின்னு ரெண்டு மொபைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. ரெண்டு மொபைலுமே நல்ல மொபைலாக தான் இருந்தது. ஆனால் இதே லான்ச் இவெண்ட்ல ரெட்மியோட Redmi Note 9 இந்த மொபைலும் லான்ச் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் சொல்லலை. Redmi Note 9 லான்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மொபைலை Redmi Note 9 Proவாகவும் ப்ரோவா லான்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மொபைலை ப்ரோ மேக்ஸாகவும் லான்ச் பண்ணாங்க. இப்போ Redmi Note 9 என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து Redmi Note 9 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் டீனா வெப்சைட்லையும் லிஸ்ட் ஆயிருக்கு. டீனா வெப்சைட்லையும் சர்டிஃபிகேஷன் ஆனதுனால இந்த மொபைலோட லான்ச் ரொம்ப சீக்கிரமாக இருக்கலாம். சைனாவில் இந்த மொபைலோட லான்ச் ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும். சைனாவில் இந்த மொபைலோட லான்ச் ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும். இங்கே Redmi Note 9 அப்படின்னு லான்ச் பண்ணுற மொபைலை அங்கே ரெட்மியோட Redmi 10X அப்படின்ற பேரில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மொபைலில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வரும், என்ன மாதிரி ஸ்பெக்ஸோட இந்த மொபைலை கொண்டு வருவாங்க போல எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நேசோவோட நேசோ 10க்கு போட்டியாக வருது. நேசோ 10 ரொம்பவே நல்ல மொபைலாக லான்ச் பண்ண இருக்காங்க. அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா தெளிவான டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல அதுக்குன்னு தனி வீடியோவே இருக்கு. அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நேசோ 10 பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த மொபைல் டீனா சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நிறையவே சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இங்கே நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலும் 6.53 இன்ச்சஸ் பெரிய ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. ரிஃப்ரெஷ் ரேட்ல எந்த வித மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா Note 9 ப்ரோலேயே இல்லை, இதுலேயே மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. இங்கே மாற்றம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஹோல் நாச்சில் இருக்குது. ஆமாம், சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சுக்கு பதிலாக இந்த டைம் டாப் ரைட்டில் பஞ்ச் ஹோல் நாச்சுக்கு மூவ் ஆயிருக்காங்க. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சை கம்பேர் பண்ணும்போது டாப் ரைட் கார்னர் அப்படின்றது கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கும் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சை விட. சரி, அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக். இந்த பேக் ரெட்மி எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி கிளாஸில் தான் கொண்டு வருவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்ல கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமா Note 9 ப்ரோல என்ன மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரியான கேமரா கட் அவுட்ஸ் தான் இருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல கேமரா கட் அவுட்ஸ் இருக்கு. ஆனா இதுல அதுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃப்ளாஷை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கேமரா கட் அவுட்ஸ் நார்மலாக இருந்தாலும் இங்கே பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. அடுத்து இந்த பேக்கில் இருக்கிற கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 4 கேமராவும் Redmi Note 9 ப்ரோவில் பார்த்த மாதிரியே 48 MB மெயின் கேமரா, 8 MB வைட், 2 MB டெப்த், 2 MB மேக்ரோ அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அடுத்து அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லீக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது 13 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல ரொம்பவே தெளிவா சொல்லியிருந்தாங்க. 4920 mAh பேட்டரி, ஆல்மோஸ்ட் 5000 mAh பேட்டரியோட இந்த மொபைல் வரப்போகுது. அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா எந்தவித ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போறது இல்லை. இங்க 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கும். Redmi Note 9 ப்ரோலயே அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுலயும் அதுதான் கொடுப்பாங்க, பெரிய மாற்றம் இருக்காது. ஆனா இங்க இதே மொபைலோட 3C சர்டிஃபிகேஷன்ல பார்க்கும்போது இந்த மொபைல் 22.5 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒருவேளை 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸ் இன்னமும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொண்டு வரதுக்கு கஷ்டம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஹீலியோட G80 இந்த ப்ராசஸர் தான் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் கடைசியாக வந்த லீக் அடிப்படையில் பார்க்கும்போது ஹீலியோட G85 இந்த மொபைல் வரும். கண்டிப்பாக நேசோவோட இந்த மொபைல் பெட்டராகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த ரெட்மியோட Note 8ல இருக்கிற ஸ்னாப்ட்ராகனோட 665 விட ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கேமிங்லாம் அதை விட ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராசஸரை குவால்காம் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணும் அப்படின்னு எது கேட்டிங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 712 விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ராசஸர். ஸோ நம்பியே வாங்கலாம், ஒரு நல்ல மொபைலாகவே இந்த மொபைல் இருக்கும். அடுத்து இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற கொஸ்டினுக்கு வருவோம். இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ ரெட்மியோட Note 8 ப்ரைஸே அதிகமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது ரெட்மியோட Note 9 பிரைஸும் கண்டிப்பாக அதிகமாகும். இங்க ரெட்மியோட Note 9 Pro அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 13,000 ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாலும் 14,000 ரூபாய் பிரைஸ்க்கு சேல் பண்ண போறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல்ல பெருசான சேஞ்சஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அந்த ப்ராசஸரை தவிர. ஸோ அதன் காரணமா கண்டிப்பா இந்த மொபைலை ஒரு 10 அல்லது 11,000 ரூபாய் இந்த பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க 3GB 32GB கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை 10,000 ரூபாய்க்கும் 4GB 64GB வேரியண்ட்டை 12,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ண அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெட்மியோட Note 9 அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ் பில்ட், நல்ல கேமரா, நல்ல பேட்டரி,
பேட்டரி, நல்ல டிஸ்பிளே, ஓவராலாக பார்க்கும்போது 12,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்ல மொபைலாக இருக்குது. இந்த மொபைலோட லான்ச் சைனாவில் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். லான்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மொபைலை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ரெட்மியோட நோட் 9 பற்றின டெடிகேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னு. இந்த வீடியோலேருந்து நிறைய பேருக்கு இந்த மொபைலை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல, ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சது, இந்த சேனலில் இதை மாதிரி மேலும் நிறைய நல்ல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.